அதன் பிறகு அங்கே தான் டியூட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு கும் இருட்டு இருக்குது, லைட்டெல்லாம் கொஞ்சமாக தான் தெரியுது. அப்போ பாட்டு கச்சேரி, சங்கர் கணேஷ் அவங்க பாட்டு கச்சேரி நடக்குது. அப்போ பாட்டு கச்சேரி பாடிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்துட்டு வரவங்களாம் அங்கே கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், நிற்கிறோம். அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தி அவங்களோட ஃப்ளைட் வந்து ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் வரமாட்டார் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டியூட்டி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hour வந்துட்டு ராஜீவ்காந்தி வந்துட்டு ஃப்ளைட்டு சரியாயிடுச்சான், அவங்க அந்த ரிப்பேர்லாம் சரிப்படுத்திட்டாங்க, அவங்க வராங்களாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 1/2 hour ராஜீவ்காந்தி வந்துட்டார். வந்துட்டு அந்த பெங்களூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அவங்க இந்திரா காந்தி அம்மாவுடைய ஸ்டாச்சுக்கு வந்துட்டு அவர் மாலை போடுறார் போல இருக்குது. அப்போ வந்து இந்த வெடிக்கிறாங்க. வெடிக்கும்போது நல்ல ஒரு பட்டாசு சத்தம் கேட்குது. அவர் வந்துட்டாருன்னு எல்லா மக்கள் இங்கே எழுந்து அவர் வாழ்க அப்படின்னு ஒரே கமோஷன், ஒரே சத்தம் போடுறாங்க. உடனே நாங்களும் அலர்ட் ஆகிறோம். அப்போ வந்து கடகடன்னு லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வலது பக்கம் நிறுத்திருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஓடி வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க எல்லாருமே. ராஜீவ்காந்தி வரும் வழியில் அந்த ரெட் கார்பெட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நிற்கும் போது நாங்கள் ஒன்றும் புரியலை. அப்போ ஏஎஸ்பி பிரதீப் லீப்ஸாக இருந்தாங்க, ராமகிருஷ்ணன் இருந்தாங்க, இவங்க ராஜேந்திரனும் வந்துட்டு அந்த மாலையெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இதை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எல்லாருமே அந்த செக்யூரிட்டி டீம்லாம் வந்துட்டு அந்த மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சுட்டு இந்த கீழையெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு எனக்கு எங்கே மறுபடியும் என்ன டியூட்டின்னு தெரியாது, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஏஎஸ்பி என்ன பண்ணுறாரு, பிரதீப் லிப் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்துட்டு அந்த பின்னாடி வந்துட்டு ஒரு போலீஸு ஒரு கார்டன் அப்படி போடுறாரு. அந்த அப்போ பின்னாடி ஒரு 10 போலீஸ் போட்டுறாரு, போலீஸ் அந்த கார்டன் போட்டுற மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் இடையில நிற்கிறேன், நானும் சந்திராவும் நிற்கிறோம். உடனே வந்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பொசிஷன் எடுத்துக்கோங்க, சந்திராவை அந்த கடைசியில் போடுங்க லைனில், அந்த பெண்கள் வந்துட்டு அவங்க ராஜுவோட புஷ் பண்ணிட்டு போகாமல் அவங்கள்ட்ட நீங்கள் நெருங்க விடாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போடுறாரு. அந்த இதெல்லாம் ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்டு, அப்படியே அந்த மூமெண்ட்டு அப்படி ஓடி வராங்க மக்கள், லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்படி எங்களை கூப்பிட்டு இங்கே போடுறாரு. அது மாதிரி ஒன்று அவசரமாக நடக்குது.